ஹலோ, நான் வானம், பூமி, சூரியன், நிலா, நட்சத்திரம் ஐ லவ் யூ. அம்மா ஐ லவ் யூ. ஆகஸ்ட் 15 நான் வீட்டில் தான் இருக்கிறேன். இன்னைக்கு நாளைய லீவு என் வீட்டில் தான் இருக்குது. நான் இருக்கேன். என் வீட்டில் தான் இருக்கேன். என் கூட தான் போவேன், என் கூட தான் வரேன். ஏன்ல கண்ணோட ஊரலாது மறந்தது. இப்போ இது எனக்கு இதில் கிடச்சது தெரியுமா? சில நேரம் இந்த வானத்து அடியில் போயிட்டு நானும் அப்படி தான் வருவேன். வானத்து அடியில் போயிட்டு அப்படியே மேலே வருவேன். அது எப்படி சுற்றுதோ அதே மாதிரி தான் என் வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கு. உங்களை மாதிரி ஒன்றும் இல்லை. உங்களை மாதிரி பச்சை மாறின மாதிரி மாறுவேன் அப்படி. ஆமாம், சூரியன் மேலே வருவா. இப்போ அடியில் உள்ளே போயிட்டு மேலே இருக்கா அது மாதிரி. இப்போ வந்துச்சா வெயில் வந்துச்சா? நான் இங்கே தான் நிற்கிறேன். என் வீட்டில் தான் நிற்கிறேன். ஐடியா வீட்டில் தான் நிற்கிறேன். எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். யார் வீட்டுக்கும் போகாது. நான் வார வீட்டுக்கு தான் இருக்கேன். நான் எங்கள் வீட்டில் தான் நிற்கேன். நான் எங்கள் வீட்டில் தான் இது இருக்கேன். யாருக்கு கூடயும் போகாது. பின்ன ஃபோட்டோ எடுப்பாவ. ஆனால் ஏன் தெரியுமா, எனக்கு கூட வரும், என் கூட போகும். ஆனால் நான் எங்கே நிற்கேன்னா அதில் போய் எல்லோரும் எடுப்பாங்க ஃபோட்டோ. அது அவங்களுக்கு சொந்தம் ஆகாது. இது ஏன் சொந்தம். வானம், பூமி, சூரியன், நட்சத்திரம், வானம் எனக்குது, மண் எனக்குது, காற்று எனக்குது, புயல் காற்று எனக்குது, எரிமலை எனக்குது, நிலா எனக்குது, சூரியன். நிலாயை பார்த்து சோறு கட்டி குடிக்கும். நிலா வந்துடுவாங்க இல்லை. இது எனக்கிட்ட தான் இருக்கும். இது நான் 24 மணி என் வீட்டில் தான் நிற்கேன். என் வீட்டில் வாழ வீட்டில் தான் இருக்கேன். நான் சொந்த வீட்டில் நான் சொந்த எடுத்தது இருக்குது. நான் இருக்கேன்னா இப்போ அது இருக்குதா? நான் கீழே இருக்கேன். நான் கீழே தான் இருக்கேன். ஏன்ல எனக்கு அதுக்கும் இந்த வானம் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நான் யாராச்சும் தான் கொண்டாடுவேன். ஏன்னா இன்னைக்கு கொண்டாட மாட்டேன். ஏன்னா டெய்லி ஆகஸ்ட் 15 நான் என்னையும் கொண்டாடியது தான். பாயசம், பப்படம், பழம் எல்லாம் வச்சு சாப்பிடுவேன் தான். பாலோட முட்டையோட நான் சாப்பிடுவேன் தான். டெய்லி சாப்பிடுவேன்.
அது எனக்கு வரம் தந்தது கடவுள். சிவன், வானம், பூமி, சூரியன் எல்லாம் சேர்ந்தது தான். அதனால் நான் இன்னைக்கு ஒரு நாள் இறைச்சி சாப்பிடாம இருந்து அது கடவுளுக்கு வரமாக இருக்க போகிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம பட்டினி கிடக்க போகிறேன். அது கடவுளுக்காக. அதனால தான் நான் வரம் எடுத்தது. நாளைக்கு வேணும்னா நான் எடுத்து சாப்பிடுவேன். நாளையில் ஞாயிற்றுக்கிழமை வாங்குவேன் இறைச்சி. ஆனால் எல்லாருமே கடவுளுக்கு வரம் கொடுக்கல. ஏன்னா சும்மா காரியம். நான் கடவுளுக்கு வரம் கொடுக்கேன். ஏன்னா நான் ஒரு நாளில் பட்டினி கிடப்பேன். வரமாக தான் இருப்பேன். ஏன்னா அப்போ தான் கடவுள் நம்மளுக்கு ஒரு சக்தி கூடல் கிடைச்சோம். எனக்கு கொஞ்சம் கழித்து மழை வர வைப்பேன், புயல் காற்று கொண்டு வர வைப்பேன், வெயிலை கொண்டு வர வைப்பேன், சூட்டை கலக்க வெயிலை கொண்டு வருவேன். எனக்கும் வெயிலில் இருக்கிறது நான் ரொம்ப ஆசை. அதான் வெயிலில் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு வெளியே இருக்கேன். நான் நாளை லீவு தான். நேராச்சா கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி கொண்டாடுவேன். பிரியாணி, முட்டை பொரிச்ச இறைச்சி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தூரம் தான் வச்சுக்க ஆசை. அது நல்ல 4 நாள் ஒன்றும் வைக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா இல்லையே. அம்மா இருந்தான்னா அம்மா பிள்ளை ஒன்றுமே இல்லை. அதனால கொண்டாட மாட்டேன். எனக்கு ஆசையும் இல்லை. பின்ன நேராச்சா எல்லா தெய்வத்துக்கும் கூப்பிட்டு சாப்பாடு வைப்பேன். அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை வச்சது. எல்லா சிலைகளுக்கு கடவுள் கூட சக்தி இருக்கும். சிலைகளுக்கு சக்தியே இருக்காது. சும்மா தான் கடவுள் இருக்கார். ஆனால் எனக்கு மனசுக்குள்ள கடவுள் இருக்கார். கடவுள் சொன்னால் தானே நம்ம கோயிலுக்கு போக முடியும். அன்னைக்கு கோயிலுக்கு கூப்பிட்டாரு, போன்னு சொன்னார், போனேன். இன்னைக்கு போவாண்டான்னு சொன்னார், போகலை. ஏசப்பா சொல்லியாரோ அதுக்குப்படி தான் நம்ம நடக்கும். எங்கள் அம்மா சொன்னாலும் அப்படிதான், என் அப்பன் சொன்னாலும் அப்படிதான் நான் கேட்பேன். ஆனால் ஏசப்பா சொன்னாலும் கேட்பேன். மனுஷன் சொன்னால் கேட்கவே மாட்டேன்.